சென்னையில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கி பெண்ணிடம் 27 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பல் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பல் மருத்துவரான ஹரீஷ் வெங்கடேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நடிகைகளுக்கு அழகு சிகிச்சை அளித்து அதை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டதை நம்பி முதலீடு செய்த ஐஸ்வர்யாவிடம் 27 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். பல் மருத்துவர் கைது செய்யப்பட்டது எப்படி? இவர் இன்ஸ்டாகிராம் மூலம் 27 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது எப்படி? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமாகி 27 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பல் மருத்துவரை வளசரவாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை கூடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராம் மூலமாக ஐஸ்வர்யா பல் மருத்துவரான பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கத்தின் அடிப்படையில் ஹரீஷ் வெங்கடேஸ்வரன் என்பவருடன் கிளினிக் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று அவர் நம்ப வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஐஸ்வர்யா அவரை நம்பி பணத்தை முதலீடு செய்திருக்கிறார். ஆனால் கூறியபடி லாபமும் தரவில்லை, அதே போல வாங்கிய பணத்தையும் திருப்பி தரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஐஸ்வர்யா வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஹரீஷ் வெங்கடேஸ்வரனை போலீசார் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அந்த பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்து தான் ஏமாற்றப்பட்டதாகவும் அது மட்டுமல்லாமல் பண மோசடி செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஹரீஷ் வெங்கடேஸ்வரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். ஹரீஷ் வெங்கடேஸ்வரன் மீது ஏற்கனவே மோசடி வழக்கு என்பது நிலுவையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. திருமங்கலம் காவல் நிலையத்தில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் அதே மோசடியில் அவர் ஈடுபட்டு தற்போது கைதாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.